ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம கீ ரைஸ் இல்லைனா நெய் சாதம் இது செய்ய போகிறோம். இந்த கீ ரைஸ்க்கு ஸ்பைஸ்டு ரைஸ் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்கிறதாலையும் இந்த ஸ்பைசஸோட வாடை நல்லா இந்த ரைஸில் வர்றதுனாலையும் இப்படி ஒரு பேர் இருக்குது. இது தக்ஷின் கர்நாடகாலையும் உடுப்பி ஆஃப் கர்நாடகாலையும் ஏஷியாவோட சில இடங்கள்லையும் சதர்ன் இந்தியாலையும் ஒரு விசேஷம் அப்படின்னா இது செஞ்சு சர்வ் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இது நெய்யிட்ட நுப்புடு அப்படின்னு துளுநாட்டிலையும், நெய்ச்சோறு அப்படின்னு மலையாளத்துலேயும், நெய் சாதம் அப்படின்னு தமிழ்லையும் சொல்கிறது வழக்கம். சாரி, இந்த ப்ரொனன்சியேஷன் சரியாக வரலன்னா கொஞ்சம் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு சரியாக வரல. அதுக்கப்புறம் இதை லஞ்சுக்குலேயும் இல்லைன்னா டின்னருக்கும் நம்ம சர்வ் பண்ணலாம். இது கூட சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 இது மாதிரியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி இந்த சண்டேயோட மெனுவில் நான் செஞ்சுருக்கேன். இதில் இந்த சிக்கன் கிரேவி அண்டு சிக்கன் ஃப்ரையோட வீடியோஸை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய் சாதம், அதாவது கீ ரைஸ், ஸ்பைஸ்டு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த நெய் சாதம் செய்கிறதுக்கு, கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு நெய் தேவை, கூடவே எண்ணெயும் தேவை, உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா, அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு ஸ்டார் அன்னாசி, கொஞ்சம் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பும் இந்த இஞ்சியும் தான் இதுக்கு காரம் கொடுக்க போகுது. பச்சை மிளகா ரொம்ப சேர்க்கக்கூடாது. அப்புறம் இதுக்கு ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு அரைச்சி வச்ச விழுது எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கீ ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பூண்டு பல்ல, அதையும் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊற்றியாச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு வேணுன்றதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். கிராம்பு ஏலக்காய்லாம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இந்த புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். இது இப்போ வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். ஊற்றுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அரிசியை இதோடு சேர்த்துடலாம், சேர்த்து வதக்கிடலாம். இதுக்கு இந்த பாலை ஊற்றிடுவோம். முதல்ல 2 கப்பு அரிசி சொல்லியிருக்கேன், அப்போனா 4 கப்பு ஊற்றணும். மூன்றரை கப்பு இருக்குது, போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 கப்புன்னு சொல்லியிருக்கேன், அப்போனா இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். கல் உப்பு. இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னே ஸ்லிம் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சிடலாம்.
இது இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டு ஸ்லிம் பண்ணி வச்சிடலாம். வெயிட் போட்டு ஸ்லிம் பண்ணி வச்சிடலாம். இது வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லிம்மில் இருக்கட்டும். நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நெய் சாதம். சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். கீ ரைஸ் அது கூட சிக்கன் கிரேவி அதுவும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், எம்மியாக. ஸோ சிக்கன் கிரேவி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை. இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். இதான் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. பாருங்கள், சூப்பரான எம்மியான லன்ச் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சண்டேவில் சூப்பரான கீ ரைஸ் அண்டு சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை சூப்பராக, இது 3 சேர்த்து காம்பினேஷனில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? அது கூடவே இந்த சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் ஃப்ரையோட ஒரு கம்ப்ளீட் லன்ச் மெனுவாக நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த காம்போவில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அசத்தலாக இருக்கும். இப்படி நான்வெஜ் வேணான்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு வெஜ்ஜு குருமாவோ இந்த மஞ்சூரியன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று செஞ்சு கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.